சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும். அப்படி இல்ல நானே சொல்லுவேன். சரிங்க, சொல்றேன். என்னம்மா காலையிலேயே மொட்டை மாடியில வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வேற எங்க போய் நிக்கணும்? விடிஞ்சதும் அத்தைகிட்ட எல்லாம் உண்மையை சொல்றேன்னு தானே சொன்னீங்க. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. இல்லம்மா, அது வந்து அம்மா. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நானே போய் சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல மகா, நான் சொல்றது கேளு மகா. நான் சொல்ல மகா, என்னம்மா காலையிலேயே இவ்வளவு பரபரப்பா வர? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. ஒரு பெரிய உண்மைய உங்க பெரிய புள்ள உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. எதை மறைச்சா? என்னம்மா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க குடும்பம் உண்மையிலேயே வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது. நாங்க குடியிருக்கிற வீடு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடுதான். என்னோட சம்பளம் 50,000 ரூபாய் இல்ல, 30,000 ரூபாய் தான். நான் அதை கூட என் வீட்டுல தான் கொடுக்கறேன். இந்த எல்லாத்தையுமே என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்ன எதையுமே சொல்லாம உங்ககிட்ட அவர் தான் மறைச்சிருக்காரு. இது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்த எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லிடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவர்தான் சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு மேலே தள்ளி போட முடியாதுன்னு தான் நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அத்தை. அத்தை, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையினால வாழ முடியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. செல்வம், செல்வம், ஐயோ, இன்னைக்கு குடும்பம் ரெண்டாக போகுது.
உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏய் வெண்ணிலா, சும்மா இரு கொஞ்ச நேரம். அம்மா தான் விசாரிக்கிறாங்களா? நீங்க பேசாம இருங்கப்பா. இந்த திருட்டுத்தனத்துக்கு நீங்களும் உடந்தையா? என்ன எதுக்கு பேச வேண்டாம்னு சொல்றீங்க? வெண்ணிலா, நீ சும்மா இரு. செல்வம், நீ சொல்லுடா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? உண்மைதாம்மா. ஏன்டா என்கிட்ட மறைச்ச? இவன் என்னைக்குமா நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான்? இவதான் செல்வத்தை மயக்கி இப்படி பேச சொல்லியிருப்பா. பொண்ணு பார்க்கும் போதே இவனை தனியா கூட்டிட்டு போய் பேசியிருக்கான்னா இவ இவ்ளோ பெரிய கைகாரியா இருந்திருப்பா. அக்கா இல்லக்கா, மகா மேல எந்த தப்பும் இல்ல. உனக்கு ஒண்ணும் தெரியாது செல்வம், நீ பேசாம இரு. அம்மா, இவளை இனிமேலும் இப்படியே விட முடியாது. இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டி ஆகணும். அண்ணி, தயவு செஞ்சு என் குடும்பத்தை எதுவும் பேசாதீங்க. நீ வாய மூடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு ரோஷம் வேற வருதா? நீ நல்லவ மாதிரி நடிக்கும் போதே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்தது. எங்க அம்மா தான் உன்னை வெள்ளந்திய நம்பி தொலைஞ்சாங்க. வெண்ணிலா, ஏன் மருமக தப்பு பண்ணியிருந்தாலும் எதுக்காக அவளே வந்து உண்மையை சொல்லணும்? செல்வம் பண்ண தப்புக்கு எதுக்காக என் மருமகளை திட்டுற? அப்பா சும்மா இருங்கப்பா. இவளை போய் மருமக கிருமகன் பேசிக்கிட்டு இவ ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மள நல்லா முட்டாளாக்கி இருக்காங்க. இப்ப கூட வந்து ஏன் சொல்றா தெரியுமா? தானா தெரிஞ்சா அசிங்கமாயிடுமேன்னு அப்படியே நல்லவ மாதிரி சீன் போடுறா. இல்ல அது அம்மா இங்க பாரு, இனிமேலும் பொறுமையா இருந்தானா இவன் நல்லா நம்ம தலையில மிளகா அரைச்சிருவா. முடிவு உன் கையில தான் இருக்கு. செல்வம் ஏன் பையன். இவன் இதுவரைக்கும் என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல. வாங்குற சம்பளத்துல 1 ரூபா கூட குறையாம என்கிட்ட கொடுத்துட்டு அவன் செலவுக்கே நான் கொடுக்கறத தான் வாங்கிட்டு போவான். இவன் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ பேங்க்ல வேலை பார்க்கிற பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், இவனை விட்டுறக்கூடாதுன்னு தனியா கூட்டிட்டு போய் பேசி இவனை வசியம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க வச்சியா?